மக்கள் ஆதரவின்றி தூக்கிறியப்பட்டனர். என்ன ஜாழ் பகுதியில பார்த்துட்டு அவருக்கு ஆதரவு நிறைய குறைவாக இருந்தது. காரணம் முதலாவது வெற்றி கொண்டாட்டம் ஏதாவது ஒரு மாவீர துயிலம் இல்லத்துல தான் இடம்பெறும் என்றது. தேசிய மக்கள் சக்திக்கு 3 ஆசனமும். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ராஜு. நான் இப்ப எங்க நிக்கிறேன்னா யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில அவ்வளவு பரபரப்பாக தேர்தல் வாக்குங்கிற இடத்துல நாங்கள் அவ்வளவு பரபரப்பாக நிறைய பேர் நிற்கிறத பார்க்கக்கூடியமா இருக்கும். ஏன்னா இதை செலிப்ரேட் பண்றதா இருக்கலாம், தங்களுடைய வெற்றி கொண்டாட்டத்தை பகிர்றதுக்கு நிறைய பேர் வாக்குன்ற இடத்துக்கு வெளியில காத்திருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியமா இருக்கும். உண்மையாவே இந்த தேர்தலின் இறுதி முடிவுகள் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லாம இறுதி முடிவுகளாக ஒரு விடயம் ஒன்று வந்திருக்கு. தேசிய மக்கள் சக்திக்கு 3 ஆசனமும், இலங்கை தமிழரசு கட்சிக்கு 1 ஆசனமும், அகில இலங்கை தமிழர் காங்கிரஸுக்கு 1 ஆசனமும், எங்களோட வைத்தியர் அர்ச்சுனா சுயேட்சை குழு 17ஆம் நம்பருக்கு 1 ஆசனமும் கிடைக்கப்பெறும் என்ற வகையில ஒரு ஊகிக்கப்பட்ட ஒரு தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கு. அதோட அர்ச்சுனா சம்பந்தமான காணொலியும் நான் இதுக்கு முதல் உங்களுக்கு காண்பித்திருக்கேன். அந்த காணொலியில பாருங்க, ஒரு கவலையான விடயத்தை அவர் பகிர்ந்திருப்பார். என்ன காரணம்டா, அர்ச்சுனா அவர்களுடைய முந்தைய காணொலி பிரச்சாரம் எல்லா இடத்துலையுமே அவர் நிறைய நம்பிக்கை வச்சிருந்தவர், தனக்கு நிறைய இடங்கள்ல சப்போர்ட் கிடைக்கும். அந்த சப்போர்ட் கிடைச்சது, அவருக்கு அவ்வளவு பெரிய ஆதரவு ஒன்று கிடைச்சது. சாவச்சேரியா இருக்கலாம், கொடிகாமமா இருக்கலாம், அவ்வாறுபட்ட இடங்கள்ல நிறைய ஆதரவு கிடைச்சாலும் யாழ் பகுதியில பார்த்துட்டு அவருக்கு ஆதரவு நிறைய குறைவாக இருந்தது. காரணம் என்னன்னா, தேசிய மக்கள் சக்திக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து நிறைய ஆதரவு கிடைச்சிருக்கு. அது அவரோட கவலையான விடயமா பகிர்ந்தவர். என்ன காரணம்டா, தமிழ் இனத்துக்காக தனக்கு நிறைய ஆசனங்கள் கிடைக்கும், அதாவது அவருடைய எதிர்பார்ப்பு தனக்கு ஒரு 3 ஆசனமாவது கிடைக்கும், தமிழ் மக்களுக்காக பாராளுமன்றத்தில் நிறைய விஷயங்களை போய் கதைக்கலாம் அந்த நிறைய எதிர்பார்ப்போட இருந்தவர். அப்ப இதுக்கு முந்தைய காணொலியில அவர் பகிர்ந்த விடயம் என்னன்னா, தனக்கு ஒரு ஆசனம் கிடைச்சதுல அவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லை, இதை கொண்டாடுறதுல தனக்கு எந்த ஒரு 100% விருப்பங்கள் இல்லாத மாதிரி அவர் பகிர்ந்திருந்தார். இதை நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப நீங்க நினைப்பீங்க நான் ராஜு அவர் சம்பந்தமான காணொலி பாடுறோம், முழுமையாக அவருக்கு ஆதரவை தாண்டி தமிழ் இனத்துக்காக குரல் கொடுக்குற எல்லாருக்குமே நாங்கள் சப்போர்ட் பண்ணணும், எல்லாருக்குமே நாங்கள் ஒரு ஆதரவை கொடுக்கணும் என்ற வகையிலையும் அவருடைய பிரச்சாரத்தை நாங்கள் மக்களுக்கு பகிரணும். என்ன காரணம்டா, சில கமெண்ட்ஸ்கள் சில விடயங்கள் கமெண்ட்ஸ்ல பார்க்க தெரியுது, நீ அர்ச்சுனாக்கு ஆதரவா, நீ அர்ச்சுனாக்கு செம்பு தூக்குறியா? அப்படி இல்லை. நாங்கள் ஒரு பிரச்சார விடயங்களை பகிர்ந்து கொள்ள மக்களுக்கு தனிப்பட்ட சுய விருப்பம், தனிப்பட்ட ஒரு அறிவு இருக்குது. அவங்க தனிப்பட்ட அறிவு சுய விருப்பத்தை வச்சுதான் வாக்கிட போறாங்க. நாங்கள் சொல்ற விஷயத்த போர்ட்ரேட் பண்ணி அவங்க வாக்கிட போறது இல்லை. அப்ப அந்த வகையில அவர் பகிர்ந்த விடயத்தை தான் நான் சொல்ல போறேன். அப்ப அந்த 3 ஆசனங்கள் கிடைக்கல என்ற விஷயத்தையும் அவர் எங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தவர். அது கவலையான விஷயமா. தமிழருக்கு நான் நிறைய இடங்கள்ல தான் ஆதரவு கொடுத்திருக்கிறேன், சாவச்சேரி விடயங்கள்ல ஆதரவு கொடுத்திருக்கிறேன், ஆனா எனக்கு ஒரு ஆசனமே கிடைக்கப்பட்டிருக்கிற கவலையாக கூறியிருந்தார். மற்ற இன்னொரு விடயம், அவருடைய ஒரு ஆசனத்துக்கு வெளியில மக்கள் அவருடைய வெற்றி கொண்டாட்டத்தை பகிர்ந்து கொள்றதுக்கு காத்திருக்கிறதே நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஏனென்றா ஒரு ஆசனம் என்றது ஒரு புதிய நபருக்கு கிடைக்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. என்ன காரணம்னா, இவ்வளவு பழைய காலமா இருந்த ஒரு கட்சிக்காரர் நிறைய பேர் மக்கள் ஆதரவின்றி தூக்கிறியப்பட்டனர். என்ன காரணம்டா, மக்களுக்கு இப்ப சிந்திக்கக்கூடிய வகையில இப்பதான் செய்யப்படுறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பழைய கட்சியினர் தூக்கிறியப்பட்டு புது வரவுகளை மக்கள் ஆதரிக்கிறத நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது நிறைய இடங்கள். ஏன்னா நான் பேர் சொல்ல விரும்பல, நிறைய பழைய கட்சிகள் இந்த உள்ளே வராத அளவு வெளியில போட்டாங்க. ஏன்னா இப்ப இருக்கிறதுல புதிய வரவுகள், உதாரணமா சொல்லணும்னா எங்களோட அனுர, அதாவது ஜனாதிபதியுடைய கட்சியா இருக்கலாம் பாருங்க, 3 ஆசனம் என்றது பெரிய விடயம். ஏன்னா அதை தாண்டி எங்களோட சுயேட்சை குழு அர்ச்சுனாவுடைய ஒரு ஆசனம் கிடைச்சதும் ஒரு புதிய வரவு. நான் நினைக்கிறேன் ஒரு 4-5 மாதங்களுக்கு உட்பட்ட வகையில தான் இந்த ஒரு சாவச்சேரி பிரச்சனை நடந்தது. அந்த சாவச்சேரி பிரச்சனைக்கு பிறகுதான் இவருக்கு மக்கள் ஆதரவு கூறினாங்க. அந்த ஆதரவுக்கு பிறகு நிறைய நெகட்டிவிட்டி பரவினது சோசியல் மீடியாவில். அந்த சோசியல் மீடியாவோட நெகட்டிவிட்டியை தாண்டி ஒரு ஆசனம் கிடைக்கிறது பெரிய விஷயம், சின்ன விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிறது, அது ஒரு ஆசனம் கிடைக்கிறது உண்மையாவே அது ஒரு பெரிய விஷயம். ஆனாலும் அர்ச்சுனா அவர்கள் கவலைப்பட்டிருந்தா தனக்கு 3 ஆசனம் கிடைக்கலை என்று. அதை தாண்டி அர்ச்சுனாவோட வெற்றி கொண்டாட்டம் எப்போ இடம்பெறும் அந்த நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் தந்து நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நிறைய பேர் கேட்டவங்க இப்போ கூட சாவச்சேரியிலேருந்து எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க, ஆனால் அர்ச்சுனாவோட நான் கதைக்கணும், அவருடைய வெற்றி கொண்டாட்டத்தை பகிர்ந்து கொள்ளணும்னு கேட்டவங்க. அது எப்போது ஒரு நடக்குமென்று எங்களுக்கே தெரியாது. அதற்காகத்தான் காலை 6 மணிலேருந்து சில பேர் இரவுலேருந்து கூட காத்திருக்கிறாங்க இந்த வாக்குன்ற இடத்துக்கு வெளியில. அவர்கிட்ட வெற்றி கொண்டாட்டத்தை பகிர்ந்து கொள்ளணும், அவரோட தூக்கி அந்த வெற்றி கொண்டாட்டத்தை மக்களை செலிப்ரேட் பண்ணணும்ன்ற காரணத்துக்காகவும் வெயிட் பண்றதை பார்க்கக்கூடிய மாதிரி. அதோட இன்னொரு விடயம் என்னன்னா, இதுக்கு முன்னைய காணொலியில வைத்தியர் அர்ச்சுனா ஒரு விஷயம் சொன்னா, தன்னுடைய முதலாவது வெற்றி கொண்டாட்டம் ஏதாவது ஒரு மாவீர துயிலம் இல்லத்துல தான் இடம்பெறும். அதுக்காகத்தான் நாங்க காத்திருக்கோம். அந்த இடத்துல போய்
கேக் வெட்டி அதை நாங்கள் அந்த வெற்றி கொண்டாட்டத்தை பகிர்ந்து கொள்றதுக்காகவும் இன்னும் நிறைய விடயங்கள் அவரோட கதைச்சு அவருடைய வெற்றி கொண்டாட்டத்துக்கு பிறகு இறுதி முடிவு அவருக்கு எத்தனை ஆசனம் கிடைக்க போற மற்ற தேர்தல் சம்பந்தமான இறுதி முடிவுகளை நான் உங்களுக்கு இந்த காணொலி ஊடாக தருவேன். இதே மாதிரி ராஜீவ் சேனல்ல இன்று நடக்க முடிவுக்கு வர இந்த பாராளுமன்ற வாக்கு என்ற இறுதி நாள் சம்பந்தமான எந்த ஒரு காணொலியும் நீங்க பார்த்து கொள்ளலாம். ராஜீவ் சேனல்ல அர்ச்சனா சம்பந்தமான காணொலியும் இருக்குது, இனி இறுதியா வாக்குன்ற இடத்துல வர சம்பந்தமான காணொலியும் இருக்குது. இந்த காணொலி ஊடாக நீங்கள் இந்த அர்ச்சனா சம்பந்தமான விடயங்களை நீங்க தெரிந்து கொள்ளலாம். இதற்கு அமைய அடுத்த இன்னொரு காணொலி என்று வரும் அர்ச்சனானுடைய வெற்றி கொண்டாட்டத்துக்கான காணொலியும் அவருடைய பாராளுமன்ற ஆளுநராக தெரிவு செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டதுக்கு பிறகு தான் அவருடைய முதல் பேச்சு அதான் நான் என்ன செய்ய போறேன்னு உறுதி செய்யப்பட்டது பிறகு அவர் கொடுக்குற அந்த ஒரு பேச்சு காணொலியும் நீங்க இந்த ராஜீவ் சேனலோடாக பார்க்கலாம். ராஜீவ் சேனலை யாராவது புதிதாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்க. அனைவருக்கும் உங்களோட நண்பர்கள் அனைவருக்குமே இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்க. சந்தோஷம் இல்லை தமிழகம் பொறுத்த வரைக்கும் பெரிய ரோல். என்ன ஓகே அழகுங்களா அந்த கண்ணீர் சந்தோஷம் வார நிற்கிறது கவலையா வார மாதிரி தான் கிடையாது. மூன்று இருந்தது உண்டாகிட்டாங்க. நீங்க போனாலும் எங்களை காணும். இந்த பெரும்பாலும் இப்ப இருக்க சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் NDP 3 வீடு 2 எங்களை கொண்டு வரக்கூடியதான் சான்ஸ் இருக்கு. எங்கள்ட ஒன்று கன்ஃபார்ம் இல்ல இல்ல அது இன்னும் ஃபைனலைஸ் பண்ணிலேக்கா அது என்னென்றால் வீணை கொண்டு இல்லை எனக்கு இல்லை வீணை இல்லை அங்கஜன் இல்லை எல்லாம் போயிடணும். என்னென்னா நாங்கள் 3ல இருந்து நாங்கள் துருவத்தால் ஒன்று வாங்கிட்டோம். சரியான கவலை அந்த போஸ்டல் ஓட்டிங் எல்லாம் நான் நினைக்கிறேன் அந்த நேரம் தான் லைவ் போனது.